ஒரு பஸ்ஸு வருதுல்ல, கரூரில் ஏறல பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்கு மேலே ஏறி வந்தார். அப்படி ஆடிட்டு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு. இப்போ 10 ரூபா பாட்டிலுக்கு ஆடிட்டே படிக்க வேண்டியதானே? 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. கேட்டால் மந்திரி சொல்கிறாரு உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்காரு. எப்படிப்பட்ட அமைச்சர்லாம் இருக்கிறாங்க? வெள்ளை அறிக்கை பற்றி அன்னைக்கு தேர்தலுக்கு முந்தி நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசினாரா இல்லையா? 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆட்சிக்கு வருவோம்னு தெரியாது. ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் முதலமைச்சர் இப்போ இருந்துகிட்டு இருக்காரு. ஆட்சிக்கு எப்போ வந்தங்கிற அதிர்ச்சியே இல்லாம இப்போ ஆட்சியில் வந்த பிறகு முதிர்ச்சியும் இல்லாம இருக்காரு. வெளியே சென்ற எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, எங்களோட கட்சி தலைவர் வந்து திமுகவோட ஆதரவோடு தமிழக முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாரு. திமுக வந்து தீய சக்தின்னு தான் நாங்கள் எம்ஜிஆர்லாம் தெரிவிச்சிருக்காரு, அம்மா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு தான் நாங்கள் உடன்பாடு இல்லைன்னு மாதிரி சொல்றாங்க. குதிரை பேரத்துக்கும் எதுக்கும் இல்லை, இதான் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனா இவர்கள் எதிர்கட்சியாக இருந்து அதிமுக இருந்தார்களா இல்லையா? எதிர்கட்சியாக இருக்கும்போது 2006 2011 வரைக்கும் எதிர்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்களா இல்லையா? அப்போ ஏன் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியல தெரியல? அப்போ ஏன் கட்சி மாறி போக முடியல? அப்போ கட்சி மாறி போயிருக்கலாம்ல.